ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு நண்பர்கள் சிலவங்க கேட்டிருந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். இந்த எரெக்ஷன் பிரச்சனையை ஸ்ப்ரே சரி பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஒரு கேள்வி. ஆமாம், இப்போ நிறைய பேர் எழுச்சியின்மையினால் பாதிக்கப்பட்டுட்டு வருவோம். அப்போ இந்த ஸ்ப்ரே போட்டோம்னா அது குயிக்காக வேலை செய்யுமா சார், நல்ல எழுச்சி நல்லா அடையுமா அப்படிங்கிறது சிலவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை வாங்கி பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் எரெக்ஷன் நல்லா இருக்கும், நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆமாம், அது என்னங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதுக்கான காரணம் என்ன, இது பயன்படுத்தினா உண்மையிலே நல்லதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஸ்ப்ரேயோட விற்பனை உலகளாவிய அளவில் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு இடம் வகிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் மாற்று கருத்துங்கிறது கிடையாது. இன்றைக்கி மருத்துவத்தில் இந்த ப்ராடக்டுகளுக்கு அதிகமாக போகக்கூடிய விற்பனை ஆகக்கூடியதில் இந்த ஸ்ப்ரேயும் ஒரு முக்கிய இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தாம்பத்தியத்தில் கண்டிப்பாக தமது பார்ட்னரை திருப்திப்படுத்தக்கூடிய தார்மீக கடமை இருக்குது. நீங்கள் சொத்துக்கள் வச்சுருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான பணங்களை வச்சுருந்தாலும் சரி, 100-150 பேர் வேலையாட்கள் வச்சுருந்தாலும் சரி, வீட்டில் பணியாளர்கள் வச்சுருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷன் நடத்தினாலும் சரி, இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் ஏ பூஜ்ஜியம். சரிங்களா? இது ஒரே பூஜ்ஜியம். இந்த மன உளைச்சலே உங்களை இன்னும் அதிகமாக கொண்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கான தீர்வுகளை தான் நான் அந்த பதிவுகளை உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். என்னென்ன பொசிஷன் இருக்குது, என்னென்ன காரணங்கள் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குது, வகைகள் என்ன, காமசூத்ராவில் என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை வகைகள் சொல்லியிருக்காங்க, இவைகள் எல்லாமே நான் அதில் நம்ம பதிவுகளில் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இதை நீங்கள் ரெஃபரன்ஸ் மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களை தேர்வுபடுத்திக்கிறீங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த நண்பர் கேட்டது ஆண்குறி எழுச்சியை இந்த எரெக்டைல் ஃபங்க்ஷனை இந்த இது உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக கிடையாது. ஆண்குறி எழுச்சி எரெக்ஷனை இந்த ஸ்ப்ரே உண்டு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் இருக்கிறது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நர்வஸை டீசென்சிடைசர் பண்ணக்கூடிய லிக்னோகைன் வகைகளோட ஃபேமிலியான லிடோகைன் அப்படிங்கிறது தான் இதில் பயன்படுத்தப்பட்டு வருது. சரிங்களா? இது டாப்பிக்கலாக, அதாவது மேல் பகுதிகளில் ஸ்ப்ரேயாக பயன்படுத்த வரக்கூடிய ஒரு லோக்கல் அனஸ்தீசியாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணுங்க. சரிங்களா? லோக்கல் அனஸ்தீசியாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆமாம், நம்மளுக்கு சின்ன வெட்டுக்காயமோ ஏதோ போட்டாச்சுன்னா வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக ஊசி போடுவாங்கள்ல, அதில் வெறும் 2% தான் அந்த லிக்னோகைன் இருக்கும். இதில் 10% இருக்கும். சில இதில் 25% இருக்கும். பிபிஎம் சொல்கிறது அதனுடைய பெர்சன்டேஜ் இருக்கக்கூடியது இருக்குது. சரிங்களா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகளை தற்காலிகமாக உணர்வு இழக்க வைக்க தான் அதனுடைய ஃபங்க்ஷன். சரிங்களா? மூளைக்கு போகக்கூடிய ஆற்றலை இது பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், எழுச்சிக்கு இது பயன்படுத்தப்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எழுச்சி வேறு ஃபங்க்ஷன். நல்ல மருத்துவர்கள்ட்ட கேட்டாலே தெரியும். நைட்ரிக் ஆக்சைடை ஸ்டிமுலேஷன் பண்ணுவதன் மூலமாக பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக ஆண்குறியில் விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணக்கூடியது. இதுதான் மெக்கானிசம். இதுக்கு அடிப்படையாக புரோட்டீன் வேணும், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வேணும். நம்ம அந்த சில பயிற்சிகள்லாம் இருந்தால் தான் அது நேரத்தில் இது செயல்படுத்தி கொடுக்க வைக்கும். அவ்வாறு உண்டு பண்ணக்கூடிய எழுச்சியை இந்த மாதிரி சிலவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக விந்து முந்துதல் ஒரு காரணம் இருக்கும். ஆமாம், ஃபெயிலியர் இருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி வரும்போது சிலவனுக்கு வச்ச உடனே அவுட் ஆயிடுவான். சரிங்களா? வச்ச உடனே விந்து வெளியில் அவனால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? அதை இது சரி பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? மூளைக்கு போகக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏற்கனவே எழுச்சியாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இது பண்ணும்போது அந்த விந்து இன்னும் போகலை,
பிரெயினுக்கு சிக்னலை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் முடிவடைஞ்சால் தான் அந்த ஆண்குறியை வந்து சுருக்கி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இது இன்னும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடியலை அப்படிங்கிறதாவே இது நினச்சிக்கிட்டு அந்த எரெக்ஷனாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க வைக்கும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்து வெளியில் போனாலும் அது எரெக்ஷன் ஆகியே நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பண்ணி கொடுக்க வைக்கும். இது எல்லாம் எரெக்ஷன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ஃபீஸு போனவன் அடிச்சிட்டானா உள்ளதும் போயிடும். சரிங்களா? அதை நம்ம மனசில் நினச்சிக்கிறோம். அப்புறம் சாமான அந்த உறுப்புகளை ஆண்குறியை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் எழுச்சிக்கும் இந்த ஸ்ப்ரேக்கும் சம்பந்தம் இல்லை. கொஞ்சம் வந்து அந்த டீசென்சிடைசர் பண்ணுறது மூலமாக வந்து இன்னும் கொஞ்சம் அது வந்து டயத்தை வந்து டிலே பண்ணி கொடுக்க வைக்கும். ஆமாம், சிலவங்க 3 நிமிஷம் பண்ணுவாங்க, அப்படிலாம் சும்மா ஃபேக்குங்க. 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்னர்லாம் உங்களுக்கு வந்து ஈடு கொடுக்க மாட்டார்கள். ஆமாம், அப்போ அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் சிலவனுக்கு வச்ச உடனே ஒரு 2 செகண்டு, ஒரு 10 செகண்டு, 5 செகண்ட்லேயே வந்துடும். அவங்களுக்கு வந்து இது போடும் பொழுது வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இது இருக்கும். அந்த மாதிரி தான் இது பண்ணி கொடுக்குறது ஒழிய இது வந்து எரெக்ஷனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமாம், அதே நேரத்தில் ரெகுலர் யூசேஜ் வந்து இதில் வந்து நாட் அட்வைசபிள். இதில் வந்து லோக்கல் அலர்ஜி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து அது ரெகுலர் யூசேஜை வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்து விடுவது நல்லது. அதே நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான இதுகளுக்கு வந்து நல்ல எழுச்சி நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ஏர்லியராகவே வந்துடுது. அந்த மாதிரியான உள்ள கண்டென்ட், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரேயை வந்து பயன்படுத்திக்கலாம் முடிய. மற்றபடி எனக்கு சுத்தரவாகவே எழுச்சி இல்லை. ஆமாம், பார்த்தாலே மூடு வர மாட்டேங்குது, பார்த்தாலே லேடிஸை பார்த்தாலே குப்புறப்படுத்துக்கிறான். அந்த மாதிரியான கண்டென்ட்ஸு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தேடி போகாதீர்கள். அந்த தீர்வு வந்து அதுக்கு இல்லை. மாறாக இதற்கு தான் நம்மளுடைய ஆயுர்வேத சித்தா மருந்துகளுக்கு மட்டும்தான் அதற்கான இது இருக்கு ஒழிய இதை வந்து நீங்கள் வந்து இது நாடக்கூடாது. சரிங்களா? நல்ல அசுவந்த லேகியம், தாது புஷ்டி லேகியம், மதன காமேஸ்வர லேகியம், சதாவரி லேகியம், இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறலாம். அதே நேரத்தில் பேட்டன் இருக்குல்ல, டென்டெக்ஸ் ராயல், ஆமாம், சிலாஜித் ப்ராடக்ட்டு, அதே நேரத்தில் வந்து கோக்சுரா, சதாவரி, சிங்கிள் ஹெர்பில் வரக்கூடிய அஸ்வகந்தா, இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்படி பயன்படுத்தி கொள்ளும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த எழுச்சியின்மையை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களை நாடி இந்த எழுச்சியின்மை ஏன் வந்துச்சுங்கிறத நீங்கள் ரூல்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ரூல்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண மாதிரி தான். ஆமாம், சர்க்கரை வியாதியா, இரத்த கொதிப்பா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா, சரிங்களா, வேறு டிப்ரெஷனா, ஸ்ட்ரெஸ்ஸா, ஆங்ஸைட்டி டிஸார்டரா, ஜாப்பில் பிரச்சனையா என்னங்கிறத ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரேயோ நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? மற்றபடி எரெக்ஷனுக்கும் ஸ்ப்ரேக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? அதே நேரம் டீசென்சிடைசர் பண்ணுவதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் டயத்தை டிலே பண்ணி கொடுக்க வைக்கும். அதுதான் அதில் உள்ளது. சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதிப்பதிக்கு வந்துட்டோம். நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.